ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து மகளிர் உதவித்தொகை. ஒரு பொதுமக்களாக மக்களுக்கு வந்து இது பணம் வந்து உபயோகப்படுதா அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஐ மீன் என்னோடய ஒப்பீனியனை தாங்க நான் சொல்ல போகிறேன். உண்மையாலுமே வந்து இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து செயல்படுத்தினாங்க. 1000 ரூபாய் பணம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குங்க. பட் உண்மையாக எனக்கு கிடைக்கல. அதுக்காக இந்த திட்டத்தை பற்றி நான் வந்து தப்பாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நானும் எனக்கும் கிடச்சிருக்கணும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் வந்து இந்த திட்டம் மக்களுக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 1000 ரூபாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து மக்களுக்கு பயன்படுற திட்டம் தான். நான் வந்து டிஎம்கே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் என்டிகேக்கு தான் நான் இது வரைக்கும் ஓட் பண்ணியிருக்கேன். அதனால் மற்ற கட்சிகள் செய்கிற நல்லதை வந்து நான் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு எல்லா கட்சிகளும் செய்கிற நன்மைகளும் நல்லதும் வந்து கண்டிப்பாக சொல்லுவேங்கன்னா, அந்த விதத்தில் இந்த மகளிர் உதவித்தொகை வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு உதவியாக தாங்க இருக்குது. நான் அதை அடித்து சொல்லுவேன். பரவாயில்லைங்க. என்னதான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை அழிச்சிருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் 50 வருஷத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. அந்த 2 கட்சிகள்னாலையும் தமிழ்நாட்டுக்கு நன்மை தான் கிடச்சிருக்கு. இவங்கனால ஒரே ஒரு தீமை என்னன்னா, நிறைய ஊழல் பண்ணுறாங்க. இது ஒன்று மட்டும் இல்லைன்னா இன்னும் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கும், இவ்வளவு கடன் வாங்கியிருக்காது. இதுதான் என்னோடய கருத்து. எனக்கு தோன்றதை சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து என்ன தப்பு நடந்திருக்குன்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதையும் வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் மற்றதெல்லாம் உங்கள் ஒப்பீனியன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த கட்சிகளால் என்ன நன்மை நடந்திருக்கு தீமை நடந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஓட் போடுறது கவனித்து எந்த கட்சிக்கு ஓட் போடணும் அப்படிங்கிறத யோசித்து போடுங்க. ஓகேவா? வீடியோ பார்க்குறதோடு விட்டுறாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்கப் இல்லாத மூஞ்சிலாம் பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஏதோ என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.